ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, சீக்கிரமாக சொந்த வீடு கட்டணும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். குலதெய்வத்திற்கு நம்ம சொந்த வீடு கட்டுவதற்கு உண்டான வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். அதை எப்படி வைக்கணும் அப்படின்றத தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கும். சொந்த வீட்டில் வாழணும், ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஆசை இருக்கோ, சொந்த வீட்டில் போய் குடியேறணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். சொந்த வீடு அமைவதற்கு செவ்வாய் பகவானை நம்ம வழிபாடு பண்ணுவோம். அதே மாதிரி செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வோம். அதோடு குலதெய்வ வழிபாடும் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே பண்ணணும். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் மற்ற தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால முதல்ல குலதெய்வத்தை நீங்க வணங்கிட்டு அதற்கப்புறமா உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணணும். அதற்கப்புறமா இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான வழிகள் இது மூலமாக கிடைக்கும். கையில் பணமே இல்லை, ஆனால் எப்படி நான் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான வழியை இது ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு தடையும் பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஆசை எல்லோருக்குமே இருக்கும். சில பேர் வாடகை வீட்டிலேயே இருப்பாங்க. நம்ம சொந்த வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்பிக்கையோட சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும். சொந்த வீடோ சொந்த நிலமோ அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த வழிபாடு முறையை பண்ணலாம். முருகன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலம் அதற்கு சென்று வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு மனை நிலம் தொடர்பான எந்த ஒரு தடங்கல்கள் இருந்தாலும் அதுவும் நீங்கும். சரி, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக அமைப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி வீடு கட்டுறதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்னா, குலதெய்வத்தை வேண்டி அனுமதி பெற்று அதற்கப்புறமா வீடு கட்ட ஆரம்பிக்கணும். அதற்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் குலதெய்வம் குடியேறி நம்ம எப்பொழுதும் காக்கணும். இதனால் விரைவில் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல குலதெய்வத்திற்கு ஒரு எளிய பரிகாரம் பண்ணுங்க. என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். சொந்த வீடு கட்டும் கனவு தடையின்றி நீங்கள் நிறைவேறுவதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கணும்னு நான் சொன்னேன். அங்கே குலதெய்வ கோவிலுக்கு போங்க. உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நேரில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. இல்லை என்னால் நேரில் போக முடியலமா அப்படின்னு சொல்கிறவங்களும் வீட்டில் ஒரு எளிய வழிமுறையை செய்யுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய பணியை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாக என்ன பண்ணுங்க, குலதெய்வத்திற்கிட்ட போயிட்டு அர்ச்சனை செய்து அனுமதி கேட்டு தடைகளை தகர்த்து நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க. குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. வீட்டில் இருந்து இதை தவறாமல் பண்ணுங்கள். அதில் மஞ்சளில் நினைத்து அதை நல்லா உலர வச்சு எடுத்துக்கோங்க. அதற்கப்புறமா அதில் ஒரு படிகாரக்கல், ஒரு பித்தளை நாணயம், ஒரு பெரிய கட்டி பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. இதை முடிச்சு மாதிரி கட்டி குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தினுடைய கோபம், முன்னோர்கள் செய்யாத நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் அது எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தினிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா வேண்டிட்டு இந்த முடிச்ச உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் மனதார நினைத்து வழிபாடு பண்ணுங்கள். அதற்கப்புறமா நீங்கள் உங்களுடைய குல வழக்கப்படி உங்களுடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தாலே சீக்கிரமாக சொந்த வீடு கட்டுவதற்குண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, கோவிலில் ஒரே ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து அதை மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணலாம். இது குலதெய்வ சக்தியை வீட்டில் நிலைத்திருக்க உதவும்னே சொல்லலாங்க. சிறிதளவு மஞ்சள், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி ஒரு சிவப்பு நிற துணியில் கட்டி முடிச்சு மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு வீட்டினுடைய நிலப்படியில் நீங்கள் கட்டி வச்சாலும் சரி, அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். இதை பற்றிய ஒரு தெளிவான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள்.
இந்த முடிச்சுக்கு தீப தூபம் காட்டிக்கிட்டே வரணும். தொடர்ந்து இப்படி நீங்கள் செய்துக்கிட்டே வரும்பொழுது குலதெய்வத்தினுடைய அருளால் விரைவில் உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். பொங்கல் வைத்து குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கன்னா 27 நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு பண்ணுங்கள். அங்கே உட்காந்து வேண்டிக்கோங்க. இப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு வீடு கட்டுகின்ற பிராப்தம் ஏற்படும், நிலம் வாங்குகின்ற யோகம் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அவர்களுக்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த முடிச்சை என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டிங்க, நிலம் வாங்கிட்டீங்க, எந்த வேண்டுதலுக்காக இதை பண்ணியிருக்கீங்களோ அது நிறைவேறினதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வ கோவிலில் கொண்டு போய் இதை வச்சுருங்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.